நாட்டின் 7 முக்கிய ரயில் வழித்தடங்களை 4 பாதைகளாக விரிவுபடுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. டெல்லி ஹவுரா, ஹவுரா சென்னை, சென்னை மும்பை உள்ளிட்ட சுமார் 11,000 கிலோமீட்டர் நீளமுள்ள வழித்தடங்களை விரிவுபடுத்த முடிவு. தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான முதற்கட்ட ஆன்லைன் கலந்தாய்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வில் பெரும்பான்மையான இடங்கள் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் உயர் அதிகாரிகள் ஆய்வு. முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு விழா மேடை மற்றும் 8ஆம் கண் மதகு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தூய்மை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகத்தின் நலனுக்காக மேகதாது அணையை கட்ட முடிவு செய்துள்ளதாக கர்நாடகா முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அரசியல் ஓய்வுக்கு பிறகு வரும் செப்டம்பர் மாதம் 1 முதல் பாமக நிறுவனர் ராமதாஸ் தினமும் கட்சி தொண்டர்களை சந்திக்கிறார். தன்னை சந்திக்க வரும் தொண்டர்கள் அரசியல் குறித்து பேசக்கூடாது என ராமதாஸ் அன்பு கட்டளையிட்டுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் விசிக மாநாட்டில் திருமாவளவனை தாக்க முயற்சி நடந்ததாக கள்ளக்குறிச்சி SP அலுவலகத்தில் விசிக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேடையில் செயற்கையாக நெரிசலை ஏற்படுத்தி தாக்குதலில் ஈடுபட முயன்றதாக கூறி வீடியோ ஆதாரங்களுடன் புகார் மனு வழங்கப்பட்டுள்ளது. சர்க்கரை விலை கிலோவுக்கு ரூபாய் 20 முதல் ரூபாய் 25 வரை உயர்ந்துள்ளதால் நெல்லையின் பிரபல அல்வா விலை கிலோவுக்கு ரூபாய் 20 முதல் ரூபாய் 40 வரை உயர்வு. நெல்லை இருட்டுக்கடையில் அல்வா கிலோ ரூபாய் 440 480 உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சந்திப்பு பகுதி பிரபல கடைகளிலும் விலை உயர்ந்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி போல் ஆள் மாறாட்டம் செய்து ஜாமீன் வழங்குமாறு நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து மிரட்டிய வழக்கில் சுகேஷ் சந்திரசேகர் குற்றவாளி என டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஊழல் வழக்கில் விசாரணை நடத்திய நீதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டிய குற்றச்சாட்டில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லை தீயணைப்புத்துறை துணை இயக்குநரை லஞ்ச ஒழிப்பு சோதனையில் சிக்க வைக்க பணம் பதுக்கிய சதி வழக்கில் 100க்கும் மேற்பட்டோரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை. சேலம் மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமணி தலைமையிலான குழுவினர் தீயணைப்பு அலுவலர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்கின்றனர். நாகை மாவட்டம் புஷ்பவனம் மீனவ கிராமத்தில் 18 வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் திருமணமாகாதவர்கள் மது அருந்தினால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமணமானவர்கள் மது அருந்திவிட்டு வீட்டில் தகராறு செய்தாலும் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கிராம பஞ்சாயத்தில் முடிவு. அரசியலுக்கு புற்றுநோயான ஊழலை அகற்ற முதல்வர் விஜய் முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. அரசை ஸ்தம்பிக்க வைக்க சில அதிகாரிகள் கோப்புகளை நகர்த்துவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. தேனி போடிநாயக்கனூர் அருகே உத்தமபாளையம் வன சரகத்திற்குட்பட்ட சூளபுரம் கன்னிமார் கோவில் மலையில் காட்டு தீ பற்றி எரிகிறது. தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தீ பற்றியதா அல்லது விஷமிகள் செயலா என வனத்துறை விசாரணை நடத்தி தீயை கட்டுப்படுத்த முயற்சி.
மானிய கோரிக்கை மீது ஆக்கப்பூர்வமாக விவாதிக்காமல் நேரத்தை வீணடிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். பேரவையில் லாவணி கச்சேரி நடக்கிறது, மார்க்சிஸ்ட் எம்எல்ஏக்களுக்கு பேசுவதற்கு உரிய வாய்ப்பு வழங்குவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முதல்வர் விஜய் மௌனம் காப்பது ஏன் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என கூறியுள்ள அவர் 3 குடும்பங்களுக்கும் தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தியுள்ளார். பணி நிரந்தரம், மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் 7வது நாளாக போராட்டம். கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் விஜயை நேரில் சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கும் போது சாதி விவரங்களை கட்டாயமாக பெறக்கூடாது என உத்தரவிட கோரி தொடரப்பட்ட வழக்கு. தமிழக அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிகள் அனுமதிக்கு லஞ்சம் பெறப்பட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் பேசிய விவகாரம். நேரடி சாட்சியாக தானே இருப்பதாக அமைச்சர் மரிய வில்சன் பேரவையில் கூறியதை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் ஒருவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 1 மாதத்தில் வெங்காயத்தின் விலை 28% அதிகரித்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விலை உயர்வை கட்டுப்படுத்த சென்னை, மதுரை உள்ளிட்ட 5 நகரங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் வெங்காயத்தை அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. சென்னை யானைக்கவுனியில் 45 அடி ஆழ கிணற்றை தூர்வார சென்ற தந்தை மற்றும் மகன் விஷவாயு தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கிணற்றில் இறங்கிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். இந்தியாவின் 503 ரன்களை தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் 290 ரன்களுக்கு ஆட்டமிழந்த இலங்கை அணி ஃபாலோ ஆன் பெற்று 2ஆம் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்கள் குவிப்பு. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 16 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளதால் கடைசி நாளின் போட்டியின் முடிவுக்கு விறுவிறுப்பு அதிகரித்துள்ளது. டிஎன்பிஎல் குவாலிஃபயர் போட்டியில் திருச்சி அணியை 84 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோவை கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நாளை நடக்கும் இறுதிப் போட்டியில் மதுரை அணியுடன் கோவை அணி மோதுகிறது. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் இந்திய பந்து வீச்சாளர் பும்ராவை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க் முதலிடத்தை பிடித்துள்ளார். சிறப்பான பந்து வீச்சு மூலம் ஸ்டார்க் தரவரிசையில் முன்னேறியுள்ள நிலையில் பும்ரா 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்.